மாதிரி வந்து உடம்போட காய்ச்சல் மாதிரி வந்து போகலாம். அது வந்து ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் என்று சொல்லுவாங்க. அலப்படுகின்ற உடல் மஞ்சள் நிறமாதல், அது ஈரல் பழுதடைதல், கிட்னி பழுதடைதல் போன்ற. ஏனென்றால் லெப்டோஸ்பைரோசிஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். விடுதிகள் நிரம்பி வழிகின்றன, கட்டில்கள் இல்லாத நன்மைகள். ஊடகங்கள் வாயிலாக சில அவதூறுகளும் பரப்பப்பட்டு கொண்டு வருகின்றது. நோய் தொடர்பான விடயங்கள் எல்லோருமே வைத்தியர்கள், எல்லோருமே சுகாதாரத்துறை சார்ந்தவர்களாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துருவாக்கங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றதா பரப்பப்பட்டு வந்திருக்கின்றது. இப்பொழுதும் எலிக்காய்ச்சலுக்கு சாதாரண மருந்து கடைகளிலே மருந்துகள் விற்கப்படுகின்றது. அதை வேண்டி நாங்கள் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். புதியதொரு நிகழ்ச்சியின் வாயிலாக வடலி ஏஆர் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய நிலையிலே எங்களுடைய சூழலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவம் சார்ந்து இன்று ஒரு பாரிய ஒரு அச்சுறுத்தல் ஒன்று எங்கள் மக்கள் மத்தியிலே இருந்து வருகின்றது. குறிப்பாக இந்த எலிக்காய்ச்சல் தொடர்பான கருத்து நிலைகள், அதனுடைய எதிர்கொள்கின்ற மக்களுடைய வீதங்கள் அதிகரித்து செல்லக்கூடிய சூழலிலே மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை தரும் முகமாக இன்றைய நிகழ்ச்சியிலேயே நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த வைத்தியரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய டாக்டர் உமாசுதன் அவர்களை இன்று நிகழ்ச்சியிலே இணைத்து அவரிடமிருந்து பல விடயங்களை பற்றி எங்களுடைய மக்களுக்காக தர காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே முதலிலே அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு வணக்கம். வணக்கம் துஷ்யந்தன். வணக்கம் வடலி ஊடக நேயர்கள் அனைவருக்கும். சமகாலத்திலே பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சற்று விரைவாக மக்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டிய தேவை ஒன்று இன்று நிலவி இருக்கின்றது. அதனுடைய காரணம் இந்த எலிக்காய்ச்சல் என்கின்ற ஒரு விடயம் இன்று மக்கள் மத்தியிலே குறிப்பாக வடமராட்சி பிரதேசத்திலே ஒரு பாரிய அச்சுறுத்தலாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த எலிக்காய்ச்சல் தொடர்பாக மக்கள் மத்தியிலே இரண்டு விதமான கருத்து நிலைப்பாடுகள் இருக்கின்றது. சம்பந்தமான பூரண அறிவு நிலை இருப்பவர்கள் இருக்கின்றார்கள், பூரண அறிவு நிலையை இருக்காமல் அடிப்படைகள் தெரியாமல் பல பேர் இருக்கின்றார்கள். சொல்லுங்கள், இந்த எலிக்காய்ச்சலுடைய தோற்றம் எப்படி, அதனுடைய காரணங்கள் எப்படி, இன்று இந்த சூழல் எப்படி இருக்கின்ற விடயங்களை எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லுங்கள். ஆம் துஷி, இது ஒரு தற்பொழுது எலிக்காய்ச்சல், அதாவது லெப்டோஸ்பைரோசிஸ் என்பது பேசுபொருளாகி இருக்கின்றது. இது ஒரு புதிதான காய்ச்சல் ஒன்றும் அல்ல. இது இலங்கையிலே பிற பகுதிகளில், குறிப்பாக தெற்கு பகுதி மற்றும் மத்திய மாகாணம் மற்றும் மேற்கு பகுதிகளில் இது ஏலவே அறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயம். ஆனால் வட பிராந்தியத்திலும் கூட இப்படியான நோய் இருந்திருக்கிறது. வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது, மழை காலங்களில் இது இருந்திருக்கின்றது. ஆனால் தற்பொழுது ஏற்பட்ட பாரிய வெள்ள அனர்த்தம் மற்றும் ஒரு சீரற்ற காலநிலையால் வெள்ளம் தேங்கி நிற்கின்ற தன்மையானதால் எங்களது பிரதேசத்தில், குறிப்பாக வட பிராந்தியத்தில் யாழ் மாவட்டத்தில் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் ஆனது ஒரு பேசுபொருளாகவும் மக்கள் மத்தியில் ஒரு பய உணர்வை தோற்றுவிக்கக்கூடியதாகவும், உண்மையில் அடையாளம் காணப்படுகின்ற நோயாளர்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க அளவு இருப்பதாலும் தற்பொழுது இது ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. அந்த வகையிலே லெப்டோஸ்பைரோசிஸ், எலிக்காய்ச்சல் என்று நாங்கள் தமிழில் அழைக்கின்றோம். இது வந்து ஒரு பாக்டீரியாவால் உருவாக்கப்படுகின்ற ஒரு நோய் நிலைமை. ஸ்பைரோசெட் பாக்டீரியா வகையினால் உருவாக்கப்படுகின்ற ஒரு தொற்று நோய். இது குறிப்பாக விலங்குகளின் சிறுநீரிலிருந்து பரவுகின்றது. இது விலங்குகளின் சாதாரணமாக விலங்குகளின் கிட்னியில் தான் அந்த லெப்டோஸ்பைரா பாக்டீரியாவானது போய் தாங்கி நிற்கும். அது கனகாலம் அது என்டிமிக் ஏரியாஸ் என்று சொல்லப்படுகிற நோய் தாக்கம் அதிகமாக காணப்படக்கூடிய இடங்களில் வாழ்கின்ற விலங்குகள், அது எலியாக இருக்கட்டுக்கும், ஆடு மாடாக இருக்கட்டுக்கும், அணில்களாக இருக்கட்டுக்கும், எதாக இருந்தாலும் அவற்றினுடைய சிறுநீர் வழியில் அது போய் தங்கி நின்று பிறகு சிறுநீர் போகும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது விடப்படும். அது ஏன் வெள்ள நிறங்களில் வருகிறது, மற்ற நிறங்கள் வரவில்லை என்றால், இது கூடுதலாக வாய்க்கால்களாக இருக்கட்டும், வயல்களாக இருக்கட்டும், அந்த பிரதேசங்களில் இந்த எலிகள், இந்த பிராணிகள் தங்கி இருக்கும். இப்போ அவர்கள் யூரின் வந்து இந்த வெள்ளங்களுக்குள்ள போகும் பொழுது அந்த வெள்ளமானது மனிதர்களை, நாங்கள் அந்த வெள்ளம் தேங்கி இருக்கிற இடங்களில் நாங்கள் செல்லும் பொழுது அவற்றின் மூலமாக மனிதர்களுக்கு வருகிறது. இது மனிதரிலிருந்து மனிதருக்கு தொற்றாது. இது ஒரு சூனோசிஸ் எனப்படுகின்ற விலங்கிலிருந்து மனிதனுக்கு தொற்ற ஒரு நோய். மற்றது இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் ஆனது உலகத்திலேயே மிகவும் காமனஸ்ட் என்று சொல்லுவோம், அதாவது மிகவும் சாதாரணமான, மிகவும் அதிகளவான
நிகழ்தகவுடைய பரம்பலுடைய நோயாக கருதப்படுகிற சூனோட்டிக்ஸில் விலங்குகளால் பரப்பப்படும் நோயில் மிக அதிகளவான நிகழ்தகவு கொண்ட ஒரு நோயாகவும் இது காணப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னால் அந்த ஏன் எப்படியான ஆக்கள் எப்படி வெள்ளம் தேங்கி நிற்கிற இடங்களில் நாங்கள் வயல்களாக இருக்கட்டுக்கும், வயல்களில் வேலை செய்கிற விவசாயிகளாக இருக்கட்டும், இல்லைண்டா வெள்ளம் தேங்கி நிற்கிற இடங்களுக்குள்ள நாங்கள் போகும் பொழுதோ, இல்லைண்டா அட்வென்ச்சர் கேம்பிங்ஸ், அப்போ இது வந்து இப்போ கொமன்ஸ் எமங் யங்ஸ்டர்ஸ் அட்வென்ச்சர் கேம்பிங்காக இருக்கட்டும், மட் ரேஸ் என்று சொல்லப்படுற ரேசிங்காக இருக்கட்டும், சேறு சகதிகளுக்குள்ள ரேஸ் பண்ணுற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அதுக்குள்ளே நாங்கள் போகும் பொழுது எங்களோட சருமத்தில் ஏதாவது கீறல்கள், எங்களோட தோலில் ஏதாவது காயங்கள் புண்கள் இருந்தால் அதனூடாகவோ இல்லை என்றால் எங்களோட சீத மென்சவுகள் கண் மூக்கு வழியாக காணப்படுகின்ற சீத மென்சவுகளினூடாக இந்த பாக்டீரியாவானது நமது உடலுக்குள் புகுந்த பின்பு அந்த நோயானது எங்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. அந்த நோயை பார்த்தோம்னா இது பைபேசிக்னு சொல்லுவோம். 2 விதமான பேசஸ், 2 விதமான நிகழ்வுகளாக உருவாகலாம். இது ஒரு சாதாரண நோயாக சாதாரணமாக வந்து ஒரு சளி மாதிரி வந்து உடம்போட காய்ச்சல் மாதிரி வந்து போகலாம். அது வந்து ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் என்று சொல்லுவோம். அது வந்து காய்ச்சல், அதாவது 38 தொடக்கம் 40 டிகிரி வரையிலான காய்ச்சலாக, உடல் வலியாக, தலைவலியாக, கண் பின்புறம் ரெட்ரோபிட்டல் பெயின் என்று சொல்லுவோம், அந்த மாதிரியான வலியாக ஆரம்பத்தில் இருக்கலாம். அதனை தாண்டி அதனுடைய நோய் தாக்கமான தீவிரமடையும் பொழுது அது தாங்க முடியாத தசைகளில் ஏற்படும் வலி, பொதுவாக காஃப் பெயின் என்று சொல்லுவோம். இந்த கெண்டை கால் பகுதி வந்து தாங்க முடியாத வலி ஏற்படலாம். உடல் வலி, தீராத வயிற்று வலி, சுவாச சம்பந்தமான அறிகுறிகள், அதாவது தீவிரமான இருமல், இரத்தத்துடன் இருமல், தீவிரமான வயிற்று வலி, வாந்தி மற்றும் கன்ஜங்டைவல் சஃப்யூஷன் என்று சொல்லப்படுகிற கண் இரத்தமயமாதல், மற்றது கண் யோண்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற உடல் மஞ்சள் நிறமாதல், அது ஈரல் பழுதடைதல், கிட்னி பழுதடைதல் போன்ற தீவிரமான நிலைமைகளுக்கும் அது இட்டு செல்லலாம். அப்படியான தீவிரமடையும் பொழுதுதான் இறப்புகளும் அந்த நோயாளர்களுக்கு வரலாம். ஆனால் தீவிரமடைந்த நோயாளிகள் அனைவரும் அவ்வாறு அவர்களுக்கு இறந்த என்றது இல்லை. அதை சரியான முறையிலே நாங்கள் இனங்கண்டு சிகிச்சை அளிக்கும் பொழுது முற்றாகவே குணமடைந்து வீடு திரும்புகின்ற நிலைமை தான் காணப்படுகிறது. இந்த இடத்துல இந்த எலிக்காய்ச்சல் என்கின்ற இந்த நோய் தாக்கம் இதற்கு முன்னர் வந்திருக்கின்றதா? ஆம், நான் முன்பே கூறியது போல துசி, இது சாதாரணமாக இருக்கிறது. உலகமளவில் மிக காமன் சூனோசிஸ். அதே வகையில் வட பிராந்தியத்தில் நான் மருத்துவ பீடமானவனாக இருந்த காலத்திலிருந்தே நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய பரீட்சைக்கு கூட அப்படி ஒரு 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 நோயாளியை நாங்கள் நோயாளியை பரிசோதித்து அவர்களுடைய கேஸ் சமரியை ஹிஸ்ட்ரியை நாங்கள் சொல்ல வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் அப்படி ஒரு நோயாளியை பார்த்துருக்கிறேன். ஏனென்றால் லெப்டோஸ்பைரோசிஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஃபார் அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா? கட்டுப்படுத்தப்படுகிறது. இது வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதை விட முற்றாக தீர்க்கப்படக்கூடிய, முற்றாக சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒன்று. அப்போ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது. டெங்கு, இது அந்த வெள்ளப்பெருக்கு காலங்களில் தான் வருகிறதுன்றதால இந்த டெங்கு மற்றது லெப்டோஸ்பைரோசிஸ் எல்லாம் வந்து மிமிக் பண்ணலாம். இப்போ டெங்கு வர்ற மாதிரியான ஒரு பிக்சர்ஸோட ஸ்டார்ட் பண்ணி அது வந்து சில லெப்டோஸ்பைரோசிஸாக மாறும். அப்போ கூடுதலாக சொல்லப்படுது, ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லினோம் 8% ஆன, அதாவது நோயாளர்கள் 8% ஆன ஆக்களுக்கு 2 டெங்குவும் தொற்றப்பட்டு லெப்டோஸ்பைரோசிஸும் தொற்றுகிற வாய்ப்பு இருக்கின்றது ஒரு நோயாளருக்கு. அப்போ அதனை சரியான முறையில் கண்டறிந்து சரியான முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. இப்பொழுது இந்த வடமராட்சி பிரதேசத்தை பொறுத்தவரையிலே இந்த புள்ளி விவரங்களை பார்க்கின்ற பொழுது இறப்புகள் அதிகமாக கூடிய ஒரு பிரதேசமாக பார்க்கக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த இறப்புக்குரிய காரணங்கள் அந்த சரியாக இந்த காய்ச்சல்கள் கவனிக்கப்படாமல் அதனுடைய ஆபத்தான நிலைகளை தாண்டியதன் பின்னர் வைத்தியசாலையை அணுகியதன் காரணமாக இருக்கலாமா, அல்லது ஆரம்பத்திலேயே அந்த இறப்புகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? அதுவும் ஒரு நல்ல கேள்வி. மக்கள் மத்தியில் அதுவும் ஒரு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். வடமராட்சி என்றது குறிப்பிடத்தக்களவு என்றதிலும் விட அது கிட்டத்தட்ட
வட பிராந்தியத்திற்கான ஒரு பொதுவான இறப்புகளாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. பருத்துறை ஆதார வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று சில மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. அவை பிறகு இங்கே பருத்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ் போதனா வைத்தியசாலை மாற்றப்பட்ட பின்னர் சில இறப்புகள் பதிவாகி இருக்கின்றன. அவர்களது நோய் அந்த தரவுகளின் அடிப்படையில் அவர்கள் துரதிர்ஷ்டவசமாக நாட்கள் நோய் அறிகுறிகள் தென்பட்ட பின்னரும் 5வது நாளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். ஒருவருக்கு பல கோமோபிடிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற பல பிற நோய்கள், அதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி டிசீஸ், அப்போ அதுகளெல்லாம் இருக்க அவர்களுடைய நோய் எதிர்ப்பு திறனானது குறைவாக இருக்கலாம், இல்லைன்னா நோயுடனான அவருடைய ஃபைட்டிங் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கலாம். இப்படியான பல இருந்தாலும் கூட நோயாளர்களும் மக்களும் பொதுவில் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம். அதைத்தான் இப்பொழுது எமது சுகாதார அமைச்சும் வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்களமும் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையும் மற்றும் அவற்றுடன் இணைந்த எமது சுகாதார சேவைகள் எம்ஓஜ் ஆஃபீஸர்ஸ், சுகாதார சேவைகள் மருத்துவ உத்தியோகத்தர்கள் மற்றும் குழுக்களும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். விடுதிகள் நிரம்பி வழிகின்றன, கட்டில்கள் இல்லாத தன்மைகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட எப்படியா மக்கள் ஒன்றும் பதற்றமோ பீதியோ அடைய தேவையில்லை. சுகாதார சேவைகள் அதற்கான முழு தயார்படுத்தலுடன் இருக்கின்றன. அப்போ அந்த வகையில் தான் சுகாதார சேவைகளுக்கு ஊடாக தற்பொழுது அவர்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் முன்கூட்டிய மருத்துவ சிகிச்சை முறைகள் என்பன ஏலவே தீர்மானிக்கப்பட்டு அதற்குரிய கைட்லைன்ஸ் எமது சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டு அதற்குரிய வகையில் அந்த வகையிலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்போ மக்கள் என்ன செய்ய வேண்டும்? இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும், பயமடைய தேவையில்லை. ஆனால் அந்த நோய் அறிகுறிகள் தொடர்பாக நான் ஏலவே குறிப்பிட்டது போல காய்ச்சல் 24 மணித்தியாலங்கள் கடந்து 48 மணித்தியாலமாக நீடிக்கின்ற காய்ச்சல், தலைவலி, தீவிரமான உடல் வலி, சிறுநீருடன் இரத்தம் வெளியேறுதல், அதிதீவிரமான வயிற்று வலி, தீவிரமான மூச்சு திணறல் போன்றவைகள் காணப்படும் இடத்து உடனடியாக வைத்தியரை நாடி மருத்துவமனையை நாட வேண்டும். மருத்துவமனையை நாடினால் அவர்களுக்குரிய போதுமான அளவு சிகிச்சைகளை வழங்குவதற்கு சுகாதார சேவைகள் தயாராக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடத்திலே நாங்கள் இப்பொழுது எல்லோருமே ஒரு அவதானமாக இருக்க வேண்டிய காலப்பகுதி என்பதையும் தாண்டி இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக சில அவதூறுகளும் பரப்பப்பட்டு கொண்டு வருகின்றது. நோய் தொடர்பான விடயங்கள் எல்லோருமே வைத்தியர்கள், எல்லோருமே சுகாதாரத்துறை சார்ந்தவர்களாக ஒவ்வொரு கருத்துருவாக்கங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். எல்லா மக்களுமே இன்று சமூக ஊடகங்களை பயன்படுத்துவர்கள் கிடையாது. சமூக ஊடகங்கள் என்றாலே என்னென்று தெரியாத கிராம மக்களும் இருக்கின்றார்கள். இவர்களை கிராமங்கள் தோறும் ஒரு பிரச்சார ரீதியாக வழிபடுத்துவதற்கு சுகாதார திணைக்களம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கை என்ன? நல்ல கேள்வி, காலத்துக்கு தேவையான கேள்வியும் கூட துசி. நானும் அன்று பார்த்திருந்தேன், எனது வோலிலே வந்திருந்தது, அதாவது எனது முகநூல் தளத்தின் வோலிலே வந்திருந்தது. ஏதோ ஒரு இலியை கரைச்சி குடித்தால் அது இந்த நோய் தீர்ந்துவிடும் என்றும் அதுக்கு கீழே முக்கியமான குறிப்பு இது 10 பேருக்கு ஷேர் பண்ண வேண்டும் என்று சொல்லியும் வந்திருந்தது. அப்போ அப்படியான அதை பகிர்ந்திருந்தவர் ஒரு நல்ல படித்தவர். இப்போ அந்த மாதிரியான தவறுகள் ஏன் நிகழ்கின்றன என்பது இன்னொரு தருணத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விவாத பொருள். அதை புரிதொரு நேரத்தில் பார்க்கலாம். இருந்தாலும் இப்படியான நேரங்களில் சுகாதார சேவைகள் அதற்குரிய ஆலோசனைகளை வழங்கி வருகின்றன. குறிப்பாக எம்ஓஹெச் ஆஃபீஸஸ், கரவட்டி எம்ஓஹெச் ஆஃபீஸாக இருக்கட்டும், எங்களோட வடமாச்சிருந்த பருத்துறை எம்ஓஹெச் ஆஃபீஸாக இருக்கட்டும், மருதங்கணியாக இருக்கட்டும், எல்லாமே ஒருங்கிணைந்து அவர்கள் கைட்லைன்ஸை வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக அடிக்கடி அதிகாரிகளுக்கு இடையில் அவர்களை அப்டேட் பண்ணுவதற்கு, அதாவது மருத்துவ உத்தியோகத்தர்கள், சுகாதார உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு இது தொடர்பான அப்டேட்ஸை வழங்குவதற்கு அடிக்கடி கூட்டங்கள் நிகழ்ந்து வருகின்றன. மக்களை
மக்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக விவசாயிகள், வெள்ளம் தேங்கி நின்ற பகுதிகளில் வதிந்த மக்கள் மற்றும் அதுக்குரிய இந்த நோய் ஏற்படக்கூடியது என்று கருதப்படுகின்ற பிரதேசங்களுக்குரிய மக்களை அழைத்து கிராம சேவகர் பிரிவுகளிலும் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலும் அவர்களுக்கான செக்கப்ஸ் நடந்திருக்கின்றது, அவர்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன மற்றும் தேவைப்படுபவருக்கு அவர்களுக்கான முற்கூட்டிய மாத்திரை என்று கூறப்படுகின்ற முற்கூட்டிய சிகிச்சை முறை ப்ரொஃபிலாக்சிஸ் சிகிச்சை முறையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது என்மேலும் விரிவுபடுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பது ஒன்றாக இருந்தாலும் அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது சந்தோஷமான விடயமும் அவதானிக்கப்படத்தக்க ஒரு விடயமாக கருதப்படுகிறது. இந்த இடத்துல கொரோனா காலப்பகுதியில் கூட நான் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வியினுடைய தொடர்ச்சி தான் மக்கள் மத்தியிலே சுயமாக மருத்துவம் சார்ந்த விடயங்கள் இதனை இதுக்கு பயன்படுத்தலாம், இப்படி செய்யலாம்னு சொல்லி மக்கள் மத்தியிலே பல வேண்டத்தகாத விடயங்கள் பரப்பப்பட்டு வந்திருக்கின்றது. இப்பொழுதும் எலிக்காய்ச்சலுக்கு சாதாரண மருந்து கடைகளிலே மருந்துகள் விற்கப்படுகின்றது. அதை வேண்டி நாங்கள் உட்கொள்கின்ற பட்சத்திலே அதை தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு முன்னாயத்த நடவடிக்கை இருக்கின்றன்னு சொல்லி சில கடைகளிலே சில வாணிபங்களிலே எங்களுடைய மக்கள் சென்று அந்த மருந்துகளை கேட்கின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாகவும் அங்கிருந்து சில தகவல்கள் எங்களிடம் வந்து கொண்டிருக்கின்றது. அதை தெளிவுபடுத்துங்கள். அப்படியான நிலைப்பாடுகள் இருக்கின்றதா? ஆம் தூசி, சமூக ஊடகம், சமூக வலைத்தளம் என்பது தற்பொழுது இன்றியமையாத ஒன்று. அனைவருமே அதனை பயன்படுத்துகின்றார்கள். வயது வேறுபாடின்றி, பால் வேறுபாடின்றி, தகமை வேறுபாடின்றி, தகமை என்று குறிப்பிடப்படுவது அவர்கள் எது என்ன என்ற எதையும் என்ன மாதிரி என்றாலும் அவர்கள் பயன்படுத்துகிறார். அது நல்ல விஷயம். ஈவன் நாங்கள் சொல்கிறோம் யூஎஸ்ஸின் தேர்தல்கள் கூட சோஷியல் மீடியா இந்த தாக்கத்தால் அதன் முடிவுகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. உலக பொருளாதாரங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன சமூக ஊடகங்களினால். அதே மாதிரி எங்களுடைய அரசியல், சமகால அரசியலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட சமூக வலைத்தளமானது அதற்கு பெரும் பங்கு ஆற்றியிருந்தது என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எது அப்படியா இருக்க இந்த குறிப்பிட்ட விடயத்துக்கு வருவோமானால், அந்த ப்ரொஃபிலாக்சிஸ் என்பது ஒன்று உள்ளது. அப்போ குறிப்பிட்ட மருந்து வகையானது அது தேவைப்படுபவருக்கு வழங்கப்படுகின்றது. நீங்கள் அதை மருத்துவமனைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது குறிப்பாக அது ஒரு வைத்தியர் ஒருவரின் ப்ரெஸ்கிரிப்ஷன், வைத்தியர் ஒருவரின் ஆலோசனையின்றி அதனை நீங்கள் பாவிக்க முடியாது, பாவிக்கக்கூடாது. அதை எங்களோட ஃபார்மசிகளில் அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அந்த மருந்தானது வழங்கப்படவே முடியாது. அது சட்டத்துக்கு புறம்பானது. அப்போ மக்களும் அதனை உணர வேண்டும். சில பேரும் ஃபார்மசிஸ்ட்டை சொல்லிவினம் இதை நீங்கள் எடுக்கக்கூடாது, டாக்டர்ஸ் என்ன ப்ரெஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு வாங்கட்ட. இல்லை எனக்கு பயம், வெள்ளம் பக்கத்துக்காரர் ஒரு வெள்ளத்துக்கு போயிட்டு வந்தவர் அதுக்காக நானும் பாய்க்க வேணும் என்று நாங்கள் கேட்ட வேண்டால் அது தேவையில்லாத பாய்ப்பீதி. ஆனால் அது ஏன் நான் அது சொல்கிறேன்டா, ஏன் சில மருந்துகள் குறிப்பாக வைத்தியர்கள் அதை பரிந்துரைக்க வேண்டும். இப்போ நாங்கள் ப்ரொஃபிலாக்சிஸ் என்று கூறப்படுற மருந்தானது அனைவரும் பாவிக்க முடியாது. சில நேரங்கள் அதுக்கு ஒவ்வாமை இருப்பவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள், அப்படி சில கட்டுப்பாட்டு வரைமுறைகள் இருக்குன்னா அது பாவிக்க இயலாது. அப்படியான நிலைமைகளை பாவிப்பதற்கு வேறு மருந்து இருக்குது. மருந்தே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம், அதுக்கு வேறு மருந்து இருக்குது. அப்போ அந்த மாதிரியான விடயங்களை தீர்மானிப்பதற்கு போதிய மருத்துவ அறிவு வேண்டும். அது வைத்தியரிடம் மட்டும்தான் உள்ளது என்று நான் இதுவரையில் நம்புகிறேன். அப்போ அந்த வகையில் வைத்திய ஆலோசனையோடு அந்த முன்கூட்டிய மருந்து எடுக்கிறது நல்லம். அப்போ மக்கள் என்ன செய்யலாம் மருந்து தவிர்த்தென்றால், இந்த வெள்ளமான இடங்களில் போகிறத தவிர்க்கலாம் உண்டு. அப்போ தவிர்க்க முடியாது. வெள்ளத்துக்குள்ள வயல் வேலைகள் செய்பவர்கள், விவசாயிகள் என்ன செய்யலாம்டா, வெள்ளத்துக்குள்ள போய் வந்த பிறகு ஃபுல்லாக நல்லா சர்க்கரம் போட்டு உடம்பை கழுவிக்கொள்வது. காயங்கள் ஏதாவது இருக்குது சருமத்திலே என்றால் அதில் நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த காயங்களை சரியான முறையில் சுட்டி கட்டுவது, புண்களை சரியான முறையில் ஆற்றிவிட்டு அதை இறங்குறது, இல்லைன்னா அதை சரியான முறையில் பாதுகாத்து கொள்வது. மற்றது சரியான பொருத்தமான ஆடைகளை அணிவது, பொருத்தமான காலுறைகள், கையுறைகள் போன்றவற்றை அணிந்த பின் வெள்ளத்துக்குள் இறங்குவது. மற்றது தேவையற்ற அட்வென்ச்சர்ஸை தவிர்ப்பது. அட்வென்ச்சர்ஸ்
வந்து வெள்ளத்தில் இந்த நேரம் போகிறதா இருக்கட்டும், இல்லைன்றால் அதுக்குள்ள தேவையில்லாமல் ஒரு அனாவசியமாக நீர்நிலைகளுக்குள்ள இறங்கி குளிக்கிறதா இருக்கட்டும், அதுகளை வந்து முற்றாக தவிர்த்து கொள்வது நல்ல. மற்றது தற்சுகாதாரத்தை பேணிக்கொள்வது, எப்போவுமே வந்து வெளியில் போய் வந்த பிறகு கால்கைகளை அலம்பிக்கொள்வது, நல்ல சுத்தமான கொதித்தாரிய நீரை பெறுவது, தேவையற்ற விதத்தில் அசுத்தமாக்கப்பட்ட உணவுகளை வாங்கி உண்பதை தவிர்ப்பது. இது சாதாரணமாக லெப்டோஸ்பைரோசிஸ் மட்டுமல்லாமல் பிற இந்த வெள்ளங்கள் மழை நேரத்தில் பரவக்கூடிய வெள்ள வாந்தி பேதியாக இருக்கட்டும், வயிற்றோட்டமாக இருக்கட்டும், அது தொடர்பான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கும் இது உதவக்கூடியதாக இருக்கும். அப்போ மக்கள் அதனை தெளிவாக தங்களோட தற்சுகாதாரத்தை பேணி நாங்கள் குறிப்பிடுகின்ற ஆலோசனைகளை சரியான முறையில் பேணினால் கிட்டத்தட்ட 50 விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதுக்கு பிறகு அவர்களுக்கு நோய் அறிகுறிகள் தென்படும் இடத்து உடனடியாக மருத்துவரை நாடினால், முதலாவது நாள் தாண்டிய காய்ச்சல் என்றாலே உடனடியாக மருத்துவரை நாடும் பொழுது அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். இவை தவிர இன்னும் ஒரு பிரச்சனை இன்றைக்கு வீடுகள் தோறும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மழை காலம் காரணமாக குறிப்பாக இந்த கிணறுகளிலே மோட்டார் வைத்து அதிலிருந்து தண்ணிகள் எடுக்கிற நிலைமை தான் கூடுதலாக அநேக வீடுகளில் இருக்கின்றது. குறிப்பாக எங்களுக்கு தெரியும், இந்த மழை காலத்திலே தண்ணியினுடைய நிறம் மாறித்தான் கூடுதலான வீடுகளிலே வந்து கொண்டிருக்கும். ஒரு தூய நீராக பார்க்க முடியாது. காரணம், வெள்ள நீர் கலந்திருக்கலாம், அல்லது இந்த நீர்நிலை அதுகளுடைய ஊறுகின்ற தன்மைகள் காரணமாக தண்ணியுடைய நிறத்தை பார்த்தாலே இருந்து வந்திருக்கிறது, அதனுடைய நிறம் மாறி இருக்கும். இதுவரை காலமும் யாருமே அதை பற்றி கவனிப்பதில்லை. குளிப்பார்கள், முகங்கழுவார்கள், வாய்க்கு கொப்பளிப்பார்கள், எல்லாமே இயல்பாக நடந்தது. ஆனால் இப்பொழுது இந்த எலிக்காய்ச்சலுக்கு பின்னர் அந்த நீரினுடைய நிறத்தை பார்த்ததும் பல வீடுகள் இன்றைக்கு அதில் என்ன செய்யலாம் என்று ஒரு திணறிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதை எப்படி நாங்கள் பார்க்கலாம்? நல்ல கேள்வி இது. அதான் சில இக்கட்டான சூழ்நிலைகள் சில நல்ல விதமான மாற்றங்களையும் கொண்டு வரும். அது மாதிரி தான் நீங்கள் கேட்ட இந்த கேள்வியும். அப்போ குளோரின் இடுதலானது மிக முக்கியமான ஒன்று நமது கிணறுகளுக்கு. அப்போ அந்த கிணறுகளுக்கு குளோரின் இடுதலை வந்து நீங்கள் சரியான ஆலோசனையை உங்களோட அது தீர்மானிக்கப்படும். அதனுடைய ஆழம், நீர் தங்கி இருக்கிற மட்டத்தின் அளவு, உங்களோட கிணத்தினுடைய ஆரையில் விட்டம், அதன் அடிப்படையில் எவ்வளவு குளோரின் பாய்க்கப்படுகின்ற கணக்கானது சரியான முறையில் நிர்ணயிக்கப்படும். அதற்கான சரியான பொருத்தமான தகவலை நீங்கள் உங்கள் சுகாதார பணிமனையில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரை நீங்கள் அணுகினாலே அவர் சரியான முறையில் அதனை வெளிப்படுத்துவார். ஆனால் அது நீங்கள் அந்த அளவுகள்ன்றதை ஒரு பக்கம் இருந்தால் கூட போதியளவு குளோரின் இட வேண்டும் உங்களது நீர்நிலைகளுக்கு. அதுவே பெருமளவான அந்த நோய் ஆக்கிகளை அது வந்து கொன்றுவிடும். அதை கட்டாயம் செய்ய வேண்டும். இல்லை, இப்பொழுது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த கிணத்துக்கு குளோரின் எடுக்குன்னு சொல்லி, இப்போ கிணத்துல இப்போ இந்த காலப்பகுதியில் நாங்கள் அந்த குளோரின் தன்மை இடாத சூழலில் இப்பொழுது நாங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தொட்டிலையோ ஒரு டேங்க்லேயோ ப்ரைவேட் ஐசியூன்னு அந்த விஷயங்களில் தான் அந்த தண்ணி வரும். இப்போ அதற்கு என்ன செய்ய முடியும்? அதற்கும் குளோரினை இட்டு அதற்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கட்டாயம். குளோரின் இடுதல் செய்ய வேண்டும். இரண்டாவது, அதாவது நாங்கள் பாவனைக்கு முதல் குளோரின் இடுதல், பாவிக்கும் பொழுது பொருத்தமான விதத்தில் அதனை கொதித்து அதை ஆற வைத்து பாவித்தல், அதன் மூலம் நாங்கள் செய்யலாம். மற்றது அதை சரியான பொருத்தமான பாதுகாப்பு வேலைகளை செய்தல், அதாவது கவர் இடுதல், இல்லைன்னா ஒரு தகரம் கூடாரம் அடித்தல், அதன் மூலமாக எலிகள் அணில்கள் அதற்குள் புகுவதை தடுக்கலாம். அப்படியான முறைகள் உதவும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு வைத்தியசாலை நிலவரம் எப்படி இருக்கின்றது? இந்த காய்ச்சல் தன்மை அல்லது எலிக்காய்ச்சல் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் போதிய சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் முற்றாக குணமடைந்து வீடு சென்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கண்டிப்பாக அதை கட்டாயம் தெளிவுபடுத்த வேண்டும். கண்டிப்பாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பெருத்துறை ஆதார வைத்தியசாலை தற்பொழுது நிலைமையில் 80-85 நோயாளிகள் இது தொடர்பான, அதாவது தொற்று தொடர்பான சிகிச்சையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி ஹாஸ்பிட்டல்கள், விடுதிகள் மிகவும் நிரம்பித்தான் வழிகின்றன. உண்மையாக காய்ச்சல் இருக்கிறது, எங்களோட பிரதேசம் நான் முதல்ல சொன்ன மாதிரி டெங்கு இருக்கிறது, வாந்தி பேதி இருக்கிறது, அதைத்துடன் எலிக்காய்ச்சல் இருக்கிறது. எலிக்காய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற காய்ச்சல்கள் இருக்கின்றன. அதனை தாண்டி மார்கழி மாதம் சுகாதார தொற்றுகள், சுவாச தொற்றுகள் இருக்கின்றன, சுவாசம் தொடர்பான நோய்கள். அப்போ இவ்வளவு நோயாளர்களுடன் அதை தாண்டி வருகின்ற பொது மருத்துவ தேவைக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்ற நோயாளிகள் இருக்கின்றார்கள். அப்போ அதனால் ஆஸ்பத்திரிகள் மிகவும் ஒரு
நோயாளர்கள் நிரம்பிய நிலையில் காணப்பட்டாலும் கூட இன்று நான் கதைத்த பொழுது வைத்தியர்கள் மேலதிகமாக கடமையில் படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சாதாரணமாக அவர்களுடைய ஷிஃப்ட்டுக்கு தாண்டி அவர்கள் மேலதிகமான நேரத்தில் அவர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் மனமும் அந்த சேவையை செய்கின்றார்கள். ஆகவே மக்கள் அது எங்களுடைய கடமையும் கூட. நாங்கள் வைத்தியர்கள் அதற்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம், மக்களுக்கான வைத்திய சேவையை வழங்குவதற்கு. அதுதான் எங்களுடைய ப்ரைம் ஜாப். அதை தாண்டி வேறு இதுகள்ன்றது நான் குறிப்பிடவில்லை. ஆனால் முதலாவது எங்களுடைய முதலாவது கடமையும் முதலாவது எங்களுடைய சேவையும் வைத்தியம் சார்ந்தது. அப்போ அதுக்கு நாங்கள் எப்போவுமே தயாராக இருக்கிறோம். இது தொடர்பாக வர்ற நோயாளிகளுக்கு எந்த நேரமும் சேவையை வழங்குவதற்கு, அது தொடர்பான சிகிச்சையை வழங்குவதற்கு, அது தொடர்பான மேலதிக சிகிச்சைகளை பெற்றுத் தருவதற்கோ நாங்கள் பொழுது முனைப்புடன் இருக்கிறோம். வைத்தியசாலைக்குள்ளாமும் வைத்தியசாலை இதர சுகாதார பணியாளர்கள் அனைவருமே அதற்கு தயாராக உள்ளனர். அந்த வகையில் மக்கள் பீதியடைய தேவையில்லை. உங்களுக்கான நான் முதலே கூறியது போல தீவிரமான காய்ச்சல் மற்றும் உடல் வலி, தலைவலி அப்படியான விஷயங்கள் இருக்குது. மற்றது நீங்கள் ஒரு வெள்ளத்துக்குள்ளே போயிருக்கிறீங்கள் அப்படியான பதில் இருந்தால் பயமடைய தேவையில்லை. உடனடியாக வைத்தியசாலையை தொடர்பு கொண்டு வைத்தியரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். மற்றும் அதற்குரிய பரிசோதனைகள் இருக்கின்றன, லேப் பரிசோதனைகள் இருக்கின்றன. ஃபுல் பிளட் கவுண்ட், சிஆர்பி ஆரம்பத்தில் நாங்கள் செய்வோம். அதுக்கு பிறகு நோயை உறுதிப்படுத்துவதற்காக பிசிஆர் இருக்கிறது. அதன் மூலமாக நாங்கள் நோயை தொற்றை உறுதிப்படுத்தி விட்டால் அதுக்குரிய பொருத்தமான சிகிச்சையை வழங்க முடியும். அதற்கான சிகிச்சை முறைகளும் தாராளமாக உள்ளன. நிச்சயமாக நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இறுதியாக நீங்கள் இப்பொழுது நாங்கள் என்னென்ன விடயங்களை உண்மையிலே அடிப்படையிலிருந்து எங்களுடைய மக்கள் செய்ய வேண்டும், எப்படியான விடயங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் இதை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்லிவிடுங்கள். இது ஆரம்பத்திலிருந்து கூறியது போல சரியான தற்சுகாதாரத்தை பேண வேண்டும். தேவையற்ற விதத்தில் பதற்றமடைய தேவையில்லை. இந்த நோயானது முற்றாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு தொற்று நோய். அப்போ அந்த வகையில் தேவையில்லாத வெள்ளங்களுக்கு தேங்கி இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கக்கூடியதாக வேண்டும். இல்லையால் அந்த இடங்கள் தவிர்க்க முடியாத விவசாயிகள், அதன் மூலம் தொழில் செய்பவர்கள், தொழில் புரிபவர்கள் வெள்ளங்களை தவிர்க்க முடியாவிட்டால் அதுக்குரிய பொருத்தமான பாதுகாப்பு அங்கிகளை, பாதுகாப்பு கவசங்களை அணிந்து செல்ல வேண்டும். போய் வந்த பிறகு அவர்கள் தங்களுடைய தற்சுகாதாரத்தை பேணுதல் மற்றும் கைகால்களை கவனமான முறையில் கழுவுதல், காயங்கள் இருந்தால் அதை சரியான முறையில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் கொதித்தாறிய நீரை பருகுதல் போன்றவற்றின் மூலம் இதை தடுக்கலாம். அதுக்கு பிறகு நோய் அறிகுறிகள் தென்பட்டால் ஒரு 24 மணி நேரம் தாண்டிய காய்ச்சல், கடுங்காய்ச்சல், உடல் வலிகள் இருக்குது, வாந்தி பேதி இருக்குது, வயிற்று வலி இருக்குது, அப்படியான நிலைமைகளில் நீங்கள் உடனடியாக வைத்தியரை சந்தித்து அதற்குரிய பொருத்தமான பரிசோதனைகளை மேற்கொண்டு அவர் கூறும் ஆலோசனைப்படி செய்ய வேண்டும். அதனை தாண்டி இதற்கு ப்ரொஃபிலாக்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற மருந்து ஆனது தற்பொழுது உள்ளது. அது தேவையானவர்களுக்கு சுகாதார பணிமனைகள் வழங்குகின்றன. இல்லையெனில் நீங்கள் அப்படியான உங்களுக்கு தேவை என்று யோசித்தீர்கள் ஆனால் ஒரு வைத்தியரை சந்தித்து எப்படி நான் இது பாவிக்கலாமா இல்லை என்றால் அவருடைய ஆலோசனையை பெற்று அவருடைய ப்ரெஸ்கிரிப்ஷனை பெற்று அதன் பிறகு நீங்கள் அந்த ப்ரொஃபிலாக்சிஸை பாவிக்க முடியும். அதனை தாண்டி உங்களுக்கு நோய் ஏற்படும் பொழுது வைத்தியசாலையை அணுகினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு உங்களுக்கு போதுமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு அதன் மூலம் பெருமளவான நோயாளிகள், நான் சொன்னபோது இப்போ 85 பேர் அந்த தொற்று சந்தேகப்படுத்தப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா அனைவருமே சிறப்பாக குணமடைவார்கள். அதில் எந்த ஐயமும் இல்லை. இப்போ இறப்புகள் பதிவாகி வருகின்றன ஏன் என்று கேட்டால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிற. நாள் பிந்திய அறிகுறிகள், மிகவும் பிந்திய நிலைமையில் வைத்திய உதவியை நாடுதல், இல்லையென்றால் அவர்களுக்கு ஏலவே பல நோய்கள் இருந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் அங்கு கம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டு அந்த நிலைமைகளில் ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே இது மிகவும் ஒரு மிக குறைந்தளவான விதமான சிக்கலான விஷயங்கள்லாம் வந்திருக்கின்றன. அதை பற்றி நாங்கள் பதற்றமடைய தேவையில்லை. இது மிகவும் சாதாரணமாக மிகவும் ஒரு அனைவரும் சேர்ந்து இந்த நோய் தாக்கத்தை வெற்றி கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன்.
உண்மையிலே இதுவரை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவையான பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். நாங்கள் தேவையான நேரத்திலே பேச வேண்டிய நேரத்திலே நாங்கள் எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மக்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் தேவையான பல கருத்துக்களை, குறிப்பாக இப்பொழுது மக்கள் மத்தியிலே பெரும் அச்சுறுத்தலையும் பாரிய ஒரு பின்னடைவுகளையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த எலிக்காய்ச்சல் தொடர்பான பல்வேறுபட்ட ஒரு பிரக்ஞைபூர்வமான கருத்தியல்களை எங்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய பிரதிநிதி சேர்ந்த வைத்தியரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி இருக்கக்கூடிய டாக்டர் உமாசுதன் அவர்களுக்கு எங்களுடைய வடலி குழுமத்தின் வாயிலாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம். நன்றி வடலி குழுமம் மற்றும் துசி அவர்கள். இந்த அருமையான நேர்காணலுக்கும் பொருத்தமான நேரத்தில் இந்த பொருத்தமான விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு உங்களது ஊடகம், உங்களது பணிகளும் மிகவும் இன்றியமையாது. அந்த வகையில் உங்கள் ஊடக பணி தொடர என்னுடைய வாழ்த்துக்கள்.